அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருஸ்ஸலாம். இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க, நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷா அல்லாஹ் சமையல் குயினாகவும் ஆகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, இட்லிக்கு சட்னினாலே ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் தான். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி உள்ள வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக நான் 100 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளி, காஞ்ச மிளகாய் 6, கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள கொஞ்சோண்டு புளி, சின்ன வெங்காயம் 15. இப்போ இது கூடவே உப்பு தேவைக்கேற்ப தோல் நீக்கிய ஒரு பூண்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான பீனட் சட்னி, வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை செய்கிறதுக்காக நம்ம ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பச்சையாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை வறுத்துக்க போகிறோம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் படுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டாலே போதுமானது. இல்லை, என்கிட்ட ஆல்ரெடியே நான் வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் தோல் நீக்கிட்டு வச்சுக்கோங்க, அதுவுமே நல்லது தான். இப்போ வதக்கிய இந்த வேர்க்கடலை கூட நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது கூடவே காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ ஓரளவு இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம பொறுமையாக வதக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம புளியையும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லாவே நம்மளுக்கு வதங்கட்டும். இப்போ வதக்கிய இந்த மிக்ஸை நம்ம கொஞ்ச நேரம் நல்லாவே ஆற வச்சுக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்சியில் அந்த மிக்ஸ் கூடவே நம்ம கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பீனட் சட்னி, வேர்க்கடலை சட்னி இப்போ எங்கள் வீட்லேயும் ரெடி ஆயாச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.